ஓவியா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. அங்குள்ள ஆறுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கிளைய நதிகளான ஆந்திரா ஏனாம் பகுதியொட்டியுள்ள பத்ராசலா அணைகளிலிருந்து நீர்மட்டம் உயர்ந்து வண்ணம் உள்ளது. அணைகளிலிருந்து பாதுகாப்பு அளவை மீறிவிட்டதால் நீர் கோதாவரி ஆற்று வழியாக கடலுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் கடல் மற்றும் கோதாவரி ஆற்றை ஒட்டுள்ள ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ளம் நீர் வருவது அதிகரித்து வருகிறது. இதனால் ஏனாமில் கோதாவரி ஆற்று வெள்ளம் பெருக்கு அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் 24 மணி நேரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஏனாம் மண்டல நிர்வாகி ராகேஷ் குமார், காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தனர். தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்தால் மோட்டார் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தேவையான பகுதிகளில் மணல் மூட்டைகள் வைக்கப்பட்டுள்ளது. படகுகள் மூலம் மீட்பு குடைகளை தயாரிக்க வைப்பது, புதுச்சேரியிலிருந்து மருத்துவ குடைகளை அழைப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள தாழ்வான பகுதியான பிரான்சிவா, பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர், குர்மாம்பேட், குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்கள் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆறு மற்றும் கடல் நோக்கி வெள்ளம் அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதால் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ள மீன்வளத்துறை மீனவர்கள் மீன் பிடிக்க தடை விதித்துள்ளது. இதேபோல் ஆற்று பகுதிகள் குளிக்கவோ, வேடிக்கை பார்க்கவோ, எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்று பகுதிகளில் கடல் பகுதிகளும் 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓவியா.